வில்லேஜஸ் நேயர்களுக்கு வணக்கம். வில்லிவாக்கம் தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். தொடர்ந்து அங்கே வந்து 3-4 வேட்பாளர்கள் வந்து தொடர்ந்து வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கார்த்திக் மோகன் அவர்கள் தீவிரமாக வந்து பிரச்சாரம் வந்து செய்கிறாங்க. கார்த்திக் மோகன் அவர்கள் பிரச்சாரம் செய்து முடிச்சுட்டு கூட தொண்டர்கள் ஒவ்வொரு வீடாக போயிட்டு இது மாதிரி வந்து ஓட்டு போடுங்க உதயசூரியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் மோகன் அவர்கள் யாரெல்லாமே சந்திக்கணுமோ அந்த இடத்துல எல்லாருமே வந்து சந்திச்சுட்டு இந்த குழந்தைங்க கூட சரி, இந்த இளைஞர்கள் கூட சரி, பெண்கள் கூட சரி, எல்லாரு கூட செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அவ்வளோ ஆனந்தமாக வந்து அவ்வளோ வரவேற்பு வந்து கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே பெண்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அது இல்லாமல் இப்போ பல வாக்குறுதிகளை வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டாலே ரொம்ப ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்களும் சரி, திமுகவினரிடையும் சரி பேசிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் கார்த்திக் மோகன் வெற்றி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்கள் ஆணித்தனமாக வந்து அடித்து வந்து சொல்கிறாங்க. இதை மற்றவங்களாம் வந்து பார்த்தோன்னா நம்ம விசில் அடிக்கிற தம்பி வந்து பார்த்தோம்னா இந்த தெருவில் வந்து கார்த்திக் மோகன் போனார் அப்படின்னா அந்த தெருவில் வந்து மாறி போயிடுறாப்புல. சரி, அந்த தெருவுக்கு போனார்னா அதுக்கு அடுத்த தெருவில் வந்து போயிடுறாப்புல. ஏன்னா மூஞ்சி கொடுத்து என்ன சொல்லி வாக்கு கேட்கறதுனே வந்து தெரியல. ஏற்கனவே வந்து வில்லிவாக்கம் தொகுதிக்கு மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன வந்து ஓட்டு கேட்டு இதுக்கப்புறம் வந்து பிரச்சாரத்தை பண்ணி இங்கே வந்து பார்த்தங்க அப்படின்னா திமுகன்றது வந்து ஒரு பிராண்டு. அடிமட்டம் தொண்டை வரைக்குமே வந்து பார்த்தோன்னா ஃபீல்டு ஒர்க்கு அந்த தொகுதியில் வந்து பண்ணிட்டு இருக்கான். தலைவன் கூட வந்து ஒரு மக்களிடையே ஓட்டு கேட்கலன்னா எந்த மக்கள் வந்து அங்கே வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னே வந்து நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான வந்து ஒரு வரவேற்பு வந்து அந்த தொகுதி மக்களிடையே வந்து இருக்கு. கண்டிப்பாக எங்கள் அண்ணனை நாங்கள் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இளைஞர்களும் வந்து சரி, பெண்களும் சரி அந்த அளவுக்கு வந்து மும்முரமாக இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சாதனையை சொல்லியே இவரை கண்டிப்பாக வந்து இவரை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீண்டும் அடுத்த கால நிலவரத்தை பற்றி சந்திக்கலாம். நன்றி.